Hi friends, welcome to my channel MK Aari and Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி என்னென்ன டிசைன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தின டுட்டோரியல் வீடியோவில் ஸ்டெம் ஸ்டிச் பார்த்தோம். ஸோ இதுக்கு நான் 2 ஷேப்ஸை வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கொம்பு டிசைனில் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த கொம்பு டிசைன் போடுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த மாதிரி வளைவு நெளிவில் ஃபஸ்ட்டு ஸ்டெம் ஸ்டிச்சை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இப்போது இந்த 2 ட்ராயிங்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் ஸ்டிச் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து நான் கரெக்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த டிசைன்லேயே அந்த நம்ம ட்ரா பண்ண லைன்லேயே தான் நம்ம எப்பயுமே நீடியில் பஞ்ச் பண்ணணும். அதை தவிர மாற்றி வேறு எங்கேயுமே பஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த டிசைன் மேலேயே தான் நான் நீடியில் பஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கரெக்டாக அந்த முந்தின ஸ்டிச்சை வந்து இப்படி தள்ளி விட்டுக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே அந்த ஸ்டிச்சஸ் வந்து வரும். இப்போ நான் அதை தள்ளி விட்டுட்டு கரெக்டாக அந்த ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ அந்த டிசைன் மேலேயே தான் நான் வந்து பஞ்ச் பண்ணி ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த டிசைனுக்கு சைடில் இருக்குது அந்த ஸ்டிச்சு. ஸோ அதை அப்படி தள்ளி நான் அதுக்கு வந்து பின்னாடி பேக் ரிவர்ஸ் கொண்டு வந்து ஒரு லாக் போட்டு முடிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணணும். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து ஒரு லாக்கு, பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு அதை லைட்டாக தள்ளிட்டு அந்த கரெக்டாக அந்த டிசைன் மேலேயே தள்ளிட்டு ஒரு செயின் போட்டு ஒரு லாக்கு. ஸோ இதான் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் டைப் 1ல் நம்ம போட்டோம் இல்லையா, அதுதான் இது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிசைன் மேலேயே ஒரு செயின் ஒரு லாக்கு, பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு செயின் ஒரு லாக்கு. பின்னாடி கொண்டு போகிற அந்த செயின் அண்ட் லாக் வந்து அந்த டிசைனில் நல்லா தள்ளி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இந்த டிசைன்ஸு கொம்பு டிசைன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷேப்லேயே நம்ம வந்து போட முடியும். இப்போது நம்ம என்ன சைடில் போட்டுட்ருக்கோன்னா, நான் வந்து இப்போது லெஃப்ட் சைடில் தான் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் ஸ்டெம் ஸ்டிச்சை. ஓகேவா? இப்போது டைரக்ஷன் மாறப்போகுது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டைரக்ஷன் மாறிடுச்சு. இது வரைக்கும் நம்ம கீழேருந்து போட்டுட்டு வந்தோம். இப்போது நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ நமக்கு டைரக்ஷன் மாறுது. இப்படி டைரக்ஷன் மாறும்போது நான் பார்த்திங்கன்னா ரைட் சைடை மாற்றிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். டைரக்ஷன் மாறும்போது நீங்கள் அந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட டைரக்ஷன், அதாவது சைடையும் மாற்றணும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடில் போட்டதை இப்போ நம்ம ரைட் சைடில் போடுறோம். ஓகேவா? இப்போ திருப்பி அகெயின் வந்து நமக்கு கீழே வந்தோடனேயுமே அகெயின் நமக்கு டைரக்ஷன் மாறும். இப்போ பாருங்கள், திருப்பி இப்போ நம்ம டவுன்வர்ட்ஸில் வந்துகிட்ருக்கோம். நான் இப்போ ரைட் சைட்லேயே தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கு மேலே இப்போ வந்து நமக்கு டைரக்ஷன் மாறுது. இப்போது டைரக்ஷன் மாறின பிறகு பார்த்திங்கன்னா நான் இப்போ லெஃப்ட் சைடில் மாற்றிக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நமக்கு டைரக்ஷன் மாறும்போது நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கொம்பு டிசைனாக இருக்கட்டும், இல்லை ஜிக்ஸாக் அந்த மாதிரி வர்ற எந்த கொடி ஒர்க்காக இருக்கட்டும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த கொம்பு டிசைனில் இதே ஸ்டிச்சை ட்ரை பண்ணலாம். பேக் லாக் போட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த டிசைன் மேலேயே தான் நான் பஞ்ச் பண்ணி நான் லாக் போடுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா இப்போது அதுக்கு முந்தின போட்ட செயினை நல்லா அந்த டிசைன் மேலேயே தள்ளி விட்டு நான் வந்து பேக்கில் ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், திருப்பி அந்த டிசைன் மேலேயே தான் நான் பஞ்ச் பண்ணுறேன். அகெயின் ஒரு லாக் போடுறேன். இப்போ பாருங்கள், அந்த டிசைனுக்கு கரெக்டாக டிசைனில் தள்ளிட்டு நான் அதுக்கப்புறமா ரிவர்ஸில் செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போடும்போது தான் அந்த கொம்பு டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து அங்கங்கே அப்படியே தனித்தனியாக வந்து அது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த பர்ஃபெக்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஓகே, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி அந்த டிசைனுக்கு நேராக வந்து அந்த ஸ்டிச்சை தள்ளி விட்டு விட்டு தான் நீங்கள் வந்து பேக்கில் செயின் போட்டு லாக் போடணும். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் லாக் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு செயின் ஒரு லாக்கு, திருப்பி ரிவர்ஸில் போயிட்டு அந்த செயினை தள்ளி விட்டுட்டு ஒரு செயின் ஒரு லாக்கு. ஓகேவா?
இதவே தான் நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம இந்த மாதிரி கொடி ஒர்க் இதிலெல்லாம் போடும்போது நல்லா வந்து உங்களுக்கு பட்டையாக அழகாக வரும். இது மேலேயே கூட நீங்கள் வந்து சைடில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்திங்கன்னா இன்னுமே கூட நல்லா பட்டையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் 2 டைப்பில் போட்டு காமிச்சிருக்கேன். பட்டையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கிறது வந்து டைப் 1, மெல்லிசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைப் 2. இப்போது நம்ம இதை வந்து இப்போ அரும்பாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன்ஸில் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைப் 2. டைப் 2ல் பார்த்திங்கன்னா நான் சைடில் லாக் போடலை. சைடில் நம்ம போடுறதுக்கு லாக் போடலை. நம்ம லைனில் போடுறதுக்கு மட்டும்தான் லாக் போடுறேன். உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியும். ஆனால் இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும். இந்த சைடில் அரும்பாக வர்றது டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று போல் ஈக்குவலாக வரணும். அப்போ தான் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நெக்லைனில் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இந்த சைடு வந்து சேம் அதே மாதிரியே இந்த சைடு நம்ம எப்படி போட்டோமோ அந்த டிஸ்டன்ஸ்லேயே நம்ம கால்குலேட் பண்ணி கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து பார்க்க அழகாக தெரியும். இப்போ நான் சென்டரில் விட்டுருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 3 சைஸ் பீட்ஸ் வர்ற அளவுக்கு நான் கேப் விட்டுருக்கேன். இதே இது நீங்கள் நடுவில் ஒரு ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணுறீங்க, இல்லை சுகர் பீட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணி இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நெக்லைனில் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் நான் பீட்ஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு இதை எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சென்டரில் நான் பீட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் நெக்லைனில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நடுவில் நீங்கள் ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணலாம், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நடுவில் உள்ள கேப்பை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு சுற்றி சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போது அந்த ஸ்டோனை சுற்றி தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த அரும்பாக வர்றதுக்கு தான் நான் சுற்றி வந்து டாட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து 3க்கு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். இப்போது அதே மாதிரி தான் கண்டினியூஸாக வந்து ஃபஸ்ட்லேருந்து 3 லைனுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணி கொண்டு போகிறோம். ஓகேவா? இதில் கரெக்டாக அந்த ரிவர்ஸில் பிடிச்சி இழுக்கிறத வந்து நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்லேருந்து 3 டாட்டுக்கு நீங்கள் இப்படி ஸ்கிப் பண்ணி போகணும். ஓகேவா? இப்போது கரெக்டாக முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போது இங்கேருந்து நான் அந்த 3 டாட்டுக்கு போய் முடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒரு சக்கரி ஷேப்பில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதில் நான் இன்னும் கொஞ்சமே கூட பக்கத்தில் நெருக்கமாக அந்த அரும்பு வந்து மாதிரி வர்ற மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இதில் வந்து 8 டாட்ஸ் இருக்குது. இப்போ இதை 16 டாட்ஸ் ஆக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த 3 டாட்டுக்கிட்ட கரெக்டாக நான் வந்து அந்த செயின் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 டாட்டுக்கிட்ட செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போடுறேன். அகெயின் இங்கேருந்தும் அந்த 3 டாட்டு செகண்ட் டாட்டை விட்டுட்டு அந்த 3 டாட்டில் செயின் போட்டு லாக் போடணும். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி நீங்கள் பென்சில் இந்த மாதிரி மார்க்கர்ஸ் அதில் வந்து டாட்ஸ் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அரும்புக்கும் கரெக்டாக வந்து எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நீட்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டிச்சை நம்ம பழகுறோன்னா கண்டிப்பாக அதை எப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிங்க. ஸோ அப்போ முதல்ல நமக்கு வந்து நிறைய புட்டாஸ் டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே வந்து நமக்கு புட்டாஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். நம்ம வித்தியாசமாக வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் புட்டாஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்கில் போடும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே கூட ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம அந்த ஸ்டோன் சுற்றி நம்ம வந்து அந்த மாதிரி புட்டாஸ்லாம் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள்,
எவ்வளோ அழகாக ஒரு சக்கரி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சக்கரம் சுற்றுற மாதிரி இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போது இதுக்கப்புறமா வந்து நான் இந்த ஸ்டோன் சுற்றி சுகர் பீட்ஸ் போட்டுட்டு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அது நான் ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணி போட்டனால அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியல. அதனால் நான் தனியாக இன்னொரு டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே தான். நம்ம சைடில் ஸ்ட்ரைப்ஸாக வந்து போடுறோம். அதை வந்து கொஞ்சம் நீளமாக போடுறோம். சைடில் வர ஸ்ட்ரைப்ஸை வந்து கொஞ்சம் நம்ம நீளமாக போட்டுக்கிறோம். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தெரியும். பட் ஆனால் பட்டன் ஹோலில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே வந்து முடித்து லாக் போடுவோம். இது வந்து அதோட கொஞ்சம் கீழே இறக்கி செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போடுறோம். ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம கீழே முடிக்கிற இடத்துல லாக் போட்டுக்கலாம். இங்கேருந்தே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க, சைடில் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால் இங்கே நம்ம லாக் போட்டு முடிச்சுட்டு அகைன் நம்ம மேலேருந்தே திரும்பி ஒருக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே ஸ்ட்ரைப்ஸாக போடுறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் இதை வந்து குட்டி குட்டி புட்டாஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நீங்களும் புதுசாக டிசைன் வந்து எப்படி போடலாம் அப்படின்ட்டு யோசித்து போடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுக்கு முந்தினதில் பார்த்திங்கன்னா நடுவில் நான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு போட்டிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம வேறு ஒரு கலரில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ உள்ளக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் செயின் ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவு மட்டும் விட்டுட்டு சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட் லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன் செயின் ஸ்டிச்சு. செகண்ட் லைன் போட்டுமே கூட எனக்கு வந்து உள்ளே அதிகமாக கேப் இருக்குது. ஸோ நான் வந்து இன்னொரு லைன் தேர்ட் லைனும் வந்து இதே செயின் ஸ்டிச்சை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சு போட்டு முடிச்சுட்டு 3 லைன்ஸ் நான் போட்டுட்டு இந்த கேப் வந்து எனக்கு போதுமானது தான். ஸோ நான் இப்போ வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டோன் செயின் நான் நடுவில் ஸ்டிக் பண்ணிட்டேன். அழகாக ஒரு பீகாக் ஃபெதர் மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போது நான் சின்னதாக ஒரு கொம்பு டிசைன் மாதிரி, கொம்பு டிசைன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டெம்ஸ் அந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ்லாம் போடும்போது அதிலேருந்து நமக்கு கொடி மாதிரிலாம் டிசைன்ஸ் போகுதில்ல, அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டைப் 2 ஸ்டெம் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் வந்து டைப் 3யும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் மேலேருந்தே போட்டுட்டு வந்தேன். பட் ஆனால் அது வந்து கரெக்டாக வரலை. ஸோ நான் திருப்பி கீழேருந்தே வந்து இதை ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக வருதோ அந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதை வந்து ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த கேப்பு ட்ரா பண்ணுறது வந்து நடுவில் என்ன பீட்ஸ் என்ன வந்து மெட்டீரியல் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க கரெக்டாக. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நான் அதில் பீட்ஸ் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத
காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் வீட் பீட்ஸ் வந்து சென்டரில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னுமே கூட நம்ம சின்ன சின்ன செக்ஷன்ஸாக போட்டு அதுலேருந்து ஃப்ளார்ஸ் வர்ற மாதிரி கூட நம்ம போடலாம். குர்தாஸ்லலாம் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் வந்து. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் 3 டைப்ஸை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துடுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.